பாறையோட பிளவில் தான் இந்த படிகளை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த படிகள் மேலே நம்ம போகணுங்க. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க வழி, அவ்வளோ பள்ளமாக இருக்குது தெரியுதுங்களா. மரட்டை இருக்குது, வௌவால் நிறைய இருக்குது. வௌவால் எல்லாம் ஃபுல்லாக எச்சம் கழிச்சிருக்கு. எங்கேயும் கால் வைக்க முடியல, கேப் ரொம்ப சின்னதாக இருக்கு இல்லைங்களா. யாராச்சும் வராங்கன்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப செங்குத்தாக இருக்குது, சாஞ்சி அப்படியே இந்த பாறையில் தான் பேலன்ஸ் ஆகி நிற்கிது. இது எப்படி இருக்கு பாருங்க, இதில் தான் ஏறி வந்தோம். நம்ம பின்னாடி இருக்குங்களா இந்த பாலம் வந்து கிடக்கிறது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். இது இல்லைன்னா ரொம்ப பயமாக இருக்குது நடந்து போகிறவங்களுக்கு. சும்மா பேருக்கு தாங்க இந்த 2 கம்பி சப்போர்ட்டுக்கு இருக்குது. ரொம்ப விட்டு இருக்குது, பராமரிக்கல யாருமே. இந்த வழி ரொம்ப கஷ்டமாக இருக்குங்களா, ஜாஸ்தி கஷ்டமாக இருக்குது. பாறைகள் வந்து எப்பப்போ வந்து விழுந்துருக்கு, அப்படி எப்படி இருக்குது பாருங்க. படிகள் ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே அப்படியே உட்கார்ந்து தான் இறங்குற மாதிரி இருக்குது. ஏன்னா பாறை அந்தளவுக்கு இருக்குது. மலை வந்து 2ஆக பிளந்து இருக்குங்க. இந்த மலையோட பிளவில் தான் இந்த படிகள் வந்து அமைச்சிருக்காங்க. எவ்வளோ ஒரு பாறை பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், கீழே வந்து விழுந்துருக்கு. இங்கே வந்து இப்படி திரும்பி தாங்க இறங்கணும். ஆனால் படிகள் ரொம்ப சுகராக இருக்குது. இந்த படிகள் ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த படி ரொம்ப டேஞ்சராக இருக்குது. 2 கை யூஸ் பண்ணாமல் இறங்க முடியல. எப்படி இருக்குது பாருங்கள், ஜிக்ஜாக் படிகள் தெரியுதுங்களா. அதுதான் மேலே அந்த பாலம். இதில் தான் ஆரம்பத்தில் மக்கள் வந்துட்டு இருந்தாங்க. நமக்கு பின்னாடி தெரியுது இல்லைங்களா இந்த பெரிய 2 மலைகள். இது எல்லாமே ஒரே பாறையில் உருவான ஒரு மலைங்க. இது மலை மொத்தமே 1000 அடி உயரம் இருக்குது. இந்த 2 மலைகளை இணைக்கிற மாதிரி இடையில் ஒரு பாலம் அமைச்சிருக்காங்க. இந்த மலைக்கு மேலே ஒரு சிவன் கோவில் இருக்குங்க. இந்த மலைக்கு மேலே நாம் ஏற இந்த மலையோடைய பக்கவாட்டில் பாறையை குடைஞ்சி பாதையை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. மேலே போக இந்த பாறையிலே இயற்கையே ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளவில் தான் படிகள் வந்து அமைச்சிருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக இருக்குங்க இந்த மலைக்கு மேலே போகிறது. காணொலியை முடிச்ச பாருங்கள். வெல்கம் டு மை சேனல் இந்தியன் ட்ராவலர். நான் சிஜி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம புலிகுண்டு ஹில்ஸ்க்கு வந்திருக்காங்க. நமக்கு பின்னாடி பார்க்கலாம் நீங்கள், அதுதான் புலிகுண்டு ஹில்ஸ் மலைங்க. இங்கே அடிவாரத்தில் பார்க்கலாம். புலிகுண்டு ஹில்ஸுக்கு பக்கத்துக்கு கீழே வந்து ஒரு சிவன் ஆலயம் இருக்குது. இது வந்து புலிகுண்டு ஈஸ்வரரோட ஆலயம். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சித்தூர் மாவட்டத்தில் இருக்குங்க. சித்தூர்லேருந்து சரியாக 21 கிலோமீட்டர் இருக்குது. சென்னையிலேருந்து நம்ம 150 கிலோமீட்டர் வரணும். பெணுமூர்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இப்போது இந்த புலிகுண்டு ஹில்ஸுக்கு போக இது பழமையான வழிங்க. இப்போது புலிகுண்டு ஹில்ஸ் வரைக்கும் நம்ம வண்டி கொண்டு போகலாம். பெரிய பாறை இருக்கு இல்லைங்களா, அது வரைக்கும் நம்ம வண்டியில் போகலாம். இன்றைக்கி நம்ம கூட வந்தது யாராருன்னு பார்த்தீங்கன்னா, ஹேமந்த் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. வந்து வினோத்துங்க, ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் 3 பேர் தான் இப்போது இந்த மலை ஏற போகிறோம். இந்த மலையோட அடிவாரம் வரைக்கும் நம்ம பைக்கில் போகலாங்க. அந்த வழி வந்து இப்போ புதுசாக அமைச்ச வழி தான். ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்பு தான் அந்த வழி வந்து அமைச்சிருக்காங்க. அதை அப்படியே பார்த்துட்டு மலையோட அடிவாரம் போகலாங்க. இந்த இடத்துல வந்து இங்கே லெஃப்ட் கட் ஆகும். இந்த வழியில் தான் நம்ம போகணும். கொஞ்சம் லைட்டாக மேடாக இருக்கும் போகிற வழி. வளைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். நிறைய ஏர்பேக் அடிச்சிருக்கோம். இது வரைக்குமே நம்மளுடைய வண்டிகளை வந்து கொண்டு வந்து பார்க் பண்ணலாங்க. கீழே சிமெண்ட் ரோடு முடியுது. அங்கேருந்து கொஞ்சம் பாதை வந்து நல்லா இருக்காது. இங்கே பாருங்கள், வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம இன்னும் மலையை ஏறல, மலையோட அடிவாரத்தில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம பார்க்கலாம். வியூ ரொம்ப அழகாக இருக்குது. இதுதாங்க அந்த புலிகுண்டு ஹில்ஸோடைய ஒரு பக்கம் முன்பகுதி. இது நம்ம இந்த பக்கமாக இப்படி ஏறணும். இது வரைக்குமே படிகள் இருக்கும். அங்கேருந்து நம்ம இந்த பாறையிலே வந்து செதுக்கியிருப்பாங்க, குடைஞ்சி எடுத்திருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். அங்கேருந்து இந்த மலையோடைய பிளவில் ஒரு பாதை அமைச்சிருப்பாங்க. ரொம்பவே இருட்டாக இருக்கும் அந்த வழி. இவனுங்களை கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப தொல்லையாக இருக்குது. இது வரைக்கும் வந்தது ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. இவங்களை கூட்டிகிட்டு மேலே எப்படி ஏற போகிறான்னு தெரியலைங்க. வண்டி அங்கே நிறுத்திட்டோம். அப்படியே இப்படி வந்து இப்போ போக போகிறாங்க. இங்கே தான் என்ட்ரன்ஸ் நமக்கு மலை ஏறுறதுக்கு. இப்போ முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மலையோடைய ஆரம்பம். மேலே பாருங்கள், மழைக்கு தண்ணி மேலே இருந்து கீழே கொட்டிகிட்டு இருக்குது. இந்த மழை தண்ணி ஃபுல்லாக பாறையிலேருந்து அப்படியே வந்துட்டு இருக்குங்க. நல்லா 2-3 நாளாக மழை இல்லைங்களா, இது சாரல் மாதிரி அடிக்குது. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து நமக்கு ஸ்டார்டிங்கு. இங்கேருந்து நாம் அப்படியே ஏறி போனோங்க. புலிகுண்டு மலையோட அடிவாரம் இது. இங்கேருந்து நம்ம வந்து மலையேற ஆரம்பிக்க போகிறோம். இதுதான் ஆரம்பம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம படிகள் ஏறி போகிற மாதிரி இருக்கும். படிகள் ஆரம்பிக்குது நமக்கு இங்கேருந்து. இங்கே கொஞ்சம் தூரம் நம்ம படிகள் ஏறி போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்களா, ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த மலையில் எல்லா வழியுமே வித்தியாசமாக இருக்கும். இங்கே பாருங்கண்ணா, வியூ நல்லா தெரியுது. நான் ஹைட்டில் போய் பார்த்தா அருமையாக இருக்கும். நான் கொஞ்சம் தூரம் தான் பின்னாடி தெரியுதுங்களா, அது வரைக்கும் நம்ம போகணும். இந்த பாறை இருக்குல்ல, அது வரைக்கும் போனோன்னா அங்கேருந்து நமக்கு சமதளம் இருக்கும். அங்கேருந்து கஷ்டம் இருக்காது. கொஞ்சம் தூரம் தான் நம்ம படிகள் ஏறி போகிற மாதிரி இருக்கும். இங்கேருந்து படிகள் கட்டியிருக்காங்க பாருங்கள். அது வரைக்கும் இந்த படிகள் அமைச்சிருக்காங்க.
நம்ம ஏறி வரக்கூடிய இந்த படிகளில் பார்த்திங்கன்னா நல்லா சப்போர்ட்டுக்கு grill எல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா பாதுகாப்பான முறையில் நம்ம மேலே வரைக்குமே போகலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நமக்கு பின்னாடி தெரியுங்களா, இதுதான் வந்து புலிகுண்டி ஈஸ்வரருடைய ஆலயம். நம்ம முதல்ல பார்த்தோம்ல, அதான் இந்த ஆலயம். முதல்ல வரக்கூடியவங்க வந்து அந்த ஆலயம் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து இந்த வழியில் தான் இப்படி வருவாங்க. பக்கம் வந்து இங்கேருந்து ஏற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த சாலை நம்ம வந்தோம் இல்லைங்களா, அந்த சாலை அது. இந்த வழியில் வந்து எல்லாமே வண்டியெல்லாம் வர மாதிரி அமைச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போனோன்னா நமக்கு சமதளம் இருக்கும், போலவாங்க. படிகள் இங்கே கொஞ்சம் தூரம் ஏறி வந்து பார்க்கலாங்க. இங்கே ஒரு அம்மன் சிலைன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம மேலே போனோன்னா இந்த இடத்துலையும் ஒரு சில சிலைகள் நம்ம பார்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு நம்ம மேலே வந்துட்டோம். நம்ம மேலே வந்ததை பார்க்கலாங்க. இங்கே நிறைய சன்னதிகள் இருக்குது, நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து இங்கே விநாயகரை நம்ம பார்க்கலாம். அடுத்து இங்கே பெருமாள் இருக்கார். பக்கத்தில் ஒரு அம்மன் சன்னதி அமைச்சிருக்காங்க. இங்கே வந்து பாபாவுடைய ஒரு சிலை வச்சுருக்காங்க, ஒயிட் மார்பிளே வச்சுருக்காங்க. இந்த இடம் நம்ம பார்க்கலாங்க. நம்ம மேலே வந்ததுமே இங்கே வந்து ஒரு பெரிய அளவிலான ஒரு சமதளங்க. இது வந்து பாறையிலே இயற்கையாக ஏற்பட்ட ஒரு பிளவு. இதில் தான் இந்த சன்னதிகள் அமைச்சிருக்காங்க. இங்கேருந்து நமக்கு இங்கே வழி போகுது இல்லைங்களா, இந்த வழியில் தான் நம்ம உள்ளே போகணும். இது வந்து நம்ம சமதளமாக போகிற மாதிரி இருக்கும். வாங்க பார்க்கலாம். மேலேருந்து தண்ணி வருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, கேமராவில் தெரியுமான்னு தெரியல, முடிஞ்ச ஸ்லோ மோஷனில் கட்டுறேன். லைட்டாக அங்கே மேலேருந்து வருதுங்க தண்ணி, அப்படியே கொட்டிகிட்டே இருக்குது. அப்படியே நம்ம இந்த பக்கம் தான் போகணும். ஏன் நம்ம பார்க்கலாம், நிறைய பக்தர்கள் வந்து அவங்களோட வேண்டுதல் பாருங்கள். நம்ம கோவில்களில் பார்ப்போம் இல்லைங்களா, அதே போல் தான் இங்கேயும் பண்ணி வச்சுருக்காங்க. இது நமக்கு என்ட்ரன்ஸ். இங்கே ஏதோ ரூம் மாதிரி கட்ட பார்த்துருக்காங்க, அதை அப்படியே விட்டுருக்காங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க, அப்போதுலேருந்து இப்படி தான் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் வழி. இந்த பாறையோடைய பிளவில் அந்த இடுக்கில் தான் இந்த பாதையை முழுசாக அமைச்சிருப்பாங்க. இந்த இடம் தான் ரொம்ப ட்ரில்லிங்காக இருக்கும். மேலே இடிக்கும் குனிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்குது. அது வரைக்குமே பாறை வந்து குறைஞ்சி தான் இந்த பாதையை உருவாக்கியிருக்காங்க. கீழே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், எவ்வளோ ஆழம் இருக்கு பாருங்கள். இதுவே எவ்வளோ ஆழமாக இருக்குது. கொஞ்சம் தூரம் தான் நம்ம வந்திருக்கோம். இந்த grill இருக்கு இல்லைங்களா நமக்கு பக்கத்தில், இது இல்லைன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நடக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. இருந்தாலும் ரொம்ப லேசாக தான் இருக்குது. இதை பிடிச்சிக்கிட்டு யாரும் நடக்க வேணாங்க. முடிஞ்ச வரைக்கும் சைடில் போகிறது நமக்கு சேஃப்டி. ஃபுல்லாக குனிஞ்சு போகிற மாதிரி தான். இங்கேருந்து நமக்கு திரும்ப படிகள் ஸ்டார்ட் ஆகிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் கவனமாக தான் வரும். பார்த்து வாங்கினேங்க கால். இங்கேருந்து நமக்கு அந்த ஸ்ப்ரிங் படிக்கன்னு சொல்லுவாங்க, ரிங் படிக்கிட்டு இந்த படிகளை ஏறி போகணும். இங்கேருந்து நம்ம இந்த படிக்கட்டில் ஏறி போனோங்க. இந்த படிகள் ஏறி போயிட்டு இந்த பாறையோட பிளவில் பாதை அமைச்சிருக்காங்க, இரும்பு படிகள் அமைச்சிருக்காங்க. அதில் தான் நம்ம மேலே போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் இல்லைங்க. இந்த சைடு ஃபுல்லாக பார்க்கலாம், grill அமைச்சிருக்காங்க. ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் இல்லை. பசங்களாம் கூட போகிறாங்க, குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கேருந்து நமக்கு சுத்தமாக வெளிச்சம் இருக்காது, டார்ச் போட்டு தான் ஏற மாதிரி இருக்கும். இங்கேருந்து தெரியுது இல்லைங்களா, இந்த பெரிய பாறையோட பிளவில் தான் இந்த படிகளை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த படிகள் மேலே நம்ம போகணுங்க. கொஞ்சம் தூரம் போனதுமே நம்ம வந்து சிமெண்ட்டில் படிகள் அமைச்சிருப்பாங்க பாறையிலேயே. அங்கே வந்து நம்ம டார்ச்சில் முள்ள போக முடியாது. போகலாமா? போகலாங்க. இங்கேருந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் நமக்கு, ஏன்னா வெளிச்சம் இருக்காது, படிகள் ஈரமாக இருக்கும். கொஞ்சம் தூரம் போகணும் இந்த வழியில். இங்கேருந்தாங்க நமக்கு படிகள் வந்து செங்குத்தாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து போகணும். முன்னாடி காட்டுறேன். ஒவ்வொன்றுகள் வேறு நிறைய இருக்குது, ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது. அப்படியே ரொம்ப செங்குத்தாக இருக்குது, அப்படியே ஏணி மாதிரி தான் வச்சுருக்காங்க. போகலாம். இப்போ பிடிக்காது எது பிடிச்சா நான் ஆடுது பாருங்கள், எப்படி இருக்கு செங்குத்தா. இங்கேருந்து நம்ம டார்ச் வச்சு தான் போனோங்க. ரொம்ப இருட்டாக இருக்கும். மரம் வெட்டு பாருங்கள், என்னென்னமோ இருக்கும். லைட்டு இல்லாமல் போக முடியாது, நிறையா போய்ட்டு இருக்கு பாருங்கள். சுற்றி ஈரம், ரொம்ப தூரத்துக்கு இருக்குது. ஆப்போசிட்டில் யாருன்னா வராங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் நமக்கு வழி விடுறது. பார்த்துவாங்கடா பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்க வழி. அவ்வளோ பள்ளமாக இருக்குது, தெரியுதுங்களா? இந்த இடத்துல தான் பார்த்து வரணும். இந்த பாருங்க, மராட்டை இருக்குது, வவ்வால் நிறையா இருக்குது.
எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்கு. மழை டைம் இல்லைங்களா, ஈரமாக இருக்குது. போயிடுங்க. ஆப்போசிட்டில் யாருன்னா வராங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த வழியில். பாருங்க, வவ்வாலெல்லாம் ஃபுல்லாக எச்சம் கழிச்சிருக்கு. அங்கேயும் கால் வைக்க முடியல. இந்த மாதிரி தான் இருக்குது. இடம் தான் கொஞ்சம் ரிஸ்க்கு நமக்கு. நீங்கள் வந்துடுங்களா? வந்துடுங்க. వేస్తాను రండి. కనిపిస్తుంది వాళ్ళేసారు పద నువ్వు పదమ్మా ఫోన్ పట్టుకొని పద. அதாவது இந்த கேப் ரொம்ப சின்னதாக இருக்குது இல்லைங்களா, யாராச்சும் வராங்கன்னா ரொம்ப கஷ்டம் நம்ம சைடு கொடுக்குறது. இப்போ முன்னாடி பாருங்க, இங்கே தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தெரியுதுங்களா? இங்கே இருந்தால் நமக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதாவது லைட்டு போட்டுட்டு ஒரு கை பிடிக்காமல் ஏற முடியும். ஏன்னா ஒரு கை லைட்டு, ஒரு கையில் கேமரா பிடிக்க முடியல. நான் படி தெரியுதுங்களா, ரொம்ப செங்குத்தாக இருக்குது. சாஞ்சி அப்படியே இந்த பாறையில் தான் பேலன்ஸ் ஆகி நிற்கிது. இது ஒரு கையில் ஏற முடியாது. இறங்கிறதுக்கு நமக்கு செப்பரேட் வழி இருக்குங்க, அந்த வழியில் நம்ம இறங்கலாம். சுத்தமாக வெளிச்சம் இல்லை. 2 கையும் பிடிச்சி ஏற முடியும். ஒரு கையில் லைட்டு இருக்குது, கேமரா இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் மேலே போய்ட்டு வழி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுறேன். இது என்னென்னா அப்படியே சாஞ்சி போயிருக்கு. இது ரொம்ப தூரத்துக்கு இருக்குது. இங்கே தான் நமக்கு ரிஸ்க்கு, ரொம்ப கஷ்டம். பாருங்கள், இந்த இடத்துல எதுக்காக வாட்டர் பாட்டில் இவ்வளோ வந்திருக்குன்னு தெரியல. எப்படி பாருங்கள், இடம் வரக்கூடிய நம்ம தாங்க பத்திரமா பார்த்துக்கணும். என்ன ப்ராப்ளம் ஆனால் ரெடி பண்ணதுக்கெல்லாம் க்ளீன் பண்ண யாரும் வர மாட்டாங்க. பாருங்கள், செங்குத்தாக இருக்குது. மேலே ஏறணும், 2 கை பிடிக்காமல் ஏற முடியல. அதுதான் பிரச்சனை. கட்டை இருக்குங்க, இந்த கட்டை பிடிக்காதான். இது கூடவே எலக்ட்ரிக்கல் சப்ளைவும் போயிட்டு இருக்குது. மேலே ஒவ்வாளுகள் கத்திட்டு இருக்குது. காற்று சில்லுன்னு வருது மேலேருந்து. மேலே வந்துட்டோம். இங்கே நமக்கு படிக்கல் ஸ்டார்ட் ஆகுது. ஏறி வாங்க. பாருங்கள் எப்படி இருக்கு வழி பாருங்கள். ரொம்ப குறுக்கலான வழிங்க. இல்லைன்னா 2 பேரும் கிராஸ் பண்ணவே முடியாதுல்ல. தெரியுதுங்களா எப்படி இருக்கு பாருங்கள். இதில் தான் ஏறி வந்தோம். அப்படியே உள்ளே போகுது. இல்லை வாங்க, தெரியுதுங்களா? காற்று சில்லுன்னு வருதுங்க. பாருங்கள், ரொம்ப வேர்த்து போட்டுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இப்போ தான் காற்று சில்லுன்னு வருது. ஆனால் எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு? ரொம்ப பயமாக இருக்குங்களா? செம்மையாக இருக்குங்க இந்த இடம். போங்க, இங்கேருந்து ப்ராப்ளம் இல்லை. இது வந்து பாறையோட இடுக்கில் நமக்கு வந்து படிகள் வந்து கட்டி கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த வழி காற்று மட்டும் ரொம்ப சில்லுன்னு வந்துட்டு எல்லாமே செங்குத்தாக தான் இருக்கும். அந்த பாறையோட இடுக்கில் அந்த பாதை செங்குத்தாக இருக்கும். அவ்வளோதான், மேலே ஏறி வந்துட்டோம். இதுதான் நம்ம ஏறி வந்த பாதை. இங்கே தான் நமக்கு வெளிச்சம் வந்துட்டு இருக்குது. டார்ச் இல்லாமல் வராதிங்க. இப்போ பார்த்துருப்பீங்க 4-5 பேர் வந்தாங்க இல்லைங்களா, டார்ச் இல்லாமல் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இந்த வழியில் கண்டிப்பாக லைட் இல்லாமல் வர முடியாது. எதுக்காகனா லைட்டு போட்டால் தான் கீழே எங்கே நம்ம கால் ஸ்லிப் ஆகுதெல்லாம் பார்க்க முடியும். ரொம்ப மூச்சு வாங்குது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது இதுக்குள்ளே வர்றது. இதுக்கு மேலே எல்லாமே ஈஸியாக தான் இருக்குங்க. இன்னும் அட்வென்ச்சர் இது மேலே தான் இருக்குது. வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம மேலே போகிறதுக்காக இங்கே ஏணிகள் அமைச்சிருக்காங்க. தெரியுது இல்லைங்களா? இதுக்கு கீழே நம்ம பார்க்கலாம். இங்கே ஒரு வழி போகுதுங்களா, தெரியுது பாருங்கள். இங்கே ஒரு வழி இருக்கா? இந்த வழியில் தான் நம்ம இறங்கி போக போகிறோம். இது ரொம்பவே த்ரில்லிங்காக அட்வென்ச்சராக இருக்குங்க. அதனால் வீடியோ முழுசாக பாருங்கள். நம்ம இறங்க போகிறது இந்த வழி தான் இறங்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதிகமாக யாரும் கவர் பண்ணிக்க மாட்டாங்க இந்த வழி. சரி வாங்க மேலே போகலாம். இங்கேருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எல்லாம் ஃப்ரீயாக நம்ம பார்க்கலாம். முக்கால்வாசிக்கு மேலே நம்ம மேலே வந்துட்டோம். இந்த வழியில் தான் நம்ம போக போகிறோம். கேப் அப்படியே விட்டு வச்சுருக்கோன்னா கால் விட்டாலும் ப்ராப்ளம். இதுதான் கம்ப்ளீட்டாக நம்ம வந்த வழி. இந்த பாறையோட பிளவில் தான் படிகள் அமைச்சிருந்தாங்க. நம்ம மேலே ஏறி வரும்போது நம்மளோட அடிகளை கால்களை வந்து கவனமாக பார்த்து வைக்கணுங்க. அவ்வளோதான், மற்றபடி அந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது. இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு பாலம் இருக்குது இல்லைங்களா? இந்த பாலம் தான் அந்த பக்கம் இருக்கிறது ஒரு மலை, இந்த பக்கம் நாம் நிற்கிறது ஒரு மலைங்க. 2 இணைக்கக்கூடியது தான் இந்த பாலம். இதை நம்ம அப்புறமா போகலாம். அந்த பக்கம் ஃபஸ்ட்டு மேலே இப்படி கோயிலுக்கு போயிட்டு இருந்தலாம். இப்போது இந்த வழியில் தாங்க நம்ம மேலே ஏறி போகணும். இங்கே மொத்தம் 2 மலைகள் இருக்குது இல்லைங்களா? இந்த கிளையை நம்ம பார்த்துருப்போம். ஒன்று வந்து சிவன் மலையை சொல்லி அழைக்கிறாங்க. இன்னொரு மலையை வந்து பார்வதி மலைன்னு சொல்லி உள்ளூர் மக்கள் வந்து அழைக்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு புராண கதையும் இருக்குங்க. நான் கடைசியில் சொல்கிறேன்.
மேலே தெரியுது இல்லைங்களா, அதுதான் வந்து சிவன் கோவிலுங்க. இங்கே இருக்கிறது சிவன் இருக்கார். அந்த மலைக்கு மேலே வந்து ஒன்றும் கிடையாதுங்க. இந்த இடத்துல வரலாற்று ரீதியாக நம்ம பார்க்கும்போது பிரிட்டிஷ்க்கும் நம்ம இந்தியாவுக்கும் வந்து போர் நடந்த காலகட்டத்தில் இந்த மலைக்கு மேலே வந்து மக்கள் வந்து தஞ்சம் அடைந்ததா திருப்பதியில் ஒரு வரலாற்று ஆசிரியர் வந்து ஒரு காணொலியில் வந்து பதிவு பண்ணியிருந்தாருங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 150லேருந்து 200 வருடங்களுக்கு முன்பு இந்த மலைக்கு மேலே வந்து மக்கள் ஏறி இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி பாதைகள் கிடையாது. இந்த இயற்கையாக இந்த பாறை இடுக்கைகளில் அவர்கள் வந்து மேலே ஏறி இருக்கணும். இந்த கோவில் எல்லாமே வந்து இப்போது சமீப காலத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு கட்டியிருக்கணும். சரிங்களா, மேலே போயிட்டு மற்ற இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க. இங்கேயும் ஃபுல்லாக நமக்கு பாதுகாப்புக்காக கிரில்லெல்லாம் அமைச்சிருக்காங்க. இதான் தெரியுதுங்களா, நம்ம ஏறி வந்த வழி. அங்கே வந்து பாலம் இருக்கா, இந்த பிளவில் தான் நம்ம ஏறி வந்தது. பார்த்தீங்களா, ஒரு தாமரை குளம், 1000 அடி உயரத்தில் ஒரு தாமரை குளம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். இது வந்து இயற்கையான ஒரு சுனைங்க. சுற்றி வந்து தடுப்பு மாதிரி அமைச்சு வந்து ஒரு குளமாக ஏற்படுத்தியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சுற்றிலும் எல்லாம் மலையிலாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இவ்வளோ ஹைட்டில் ஒரு தாமரை குளம். இங்கே மொத்தம் இயற்கையான சுனைகள் வந்து 2 இருக்குது. இங்கே ஒரு குளம் இருக்குங்களா, இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு சுனை இருக்கும். இங்கே ஒரு சுனை இருக்குது. அவ்வளோதான், மேலே வந்துட்டோம். புலிகுண்டி ஈஸ்வரருடைய ஆலயம், இந்த மலைக்கு மேலே அமைந்திருக்கக்கூடிய புலிகுண்டி ஈஸ்வரர் ஆலயம். இங்கே பாருங்கள், மேலேருந்து மொத்தமே பாறைகள் வந்து பிளந்துருக்கு பாருங்கள். இவ்வளோ ஆடம் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல தான் பார்த்து கவனமாக போகணும். முன்னாடியே நம்ம நந்தி பகவானை பார்க்கலாம். அப்படியே நேரே எதிர வந்து புலிகுண்டி ஈஸ்வரர் நமக்கு காட்சியளிக்கிறார். சிவபெருமானுடைய அந்த சிவலிங்கத்தை நம்ம பார்க்கலாங்க. அந்த ஆவடியே நம்ம பார்க்கலாம். ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. இப்போ நம்ம ஏறி வந்தாங்களா, குறுகான பாதையில் தான் இதையும் கொண்டு வந்திருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்திருப்பாங்க. வந்து நவகிரகங்கள் இருக்குது. அப்படி இந்த பக்கம் ஒரு அம்மன் சன்னதி இருக்குது. இங்கே வந்து ஒரு ஐயப்பன் சன்னதி இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த புலிகுண்டு மலைக்கு மேலே இருக்கக்கூடியது புலிகுண்டு ஈஸ்வரருடைய ஒரு ஆலயம். கூடவே நம்ம ஒரு 2 சன்னதிகள் இருக்குது. நவகிரகங்களுடைய சன்னதி இருக்குது. இதுதான் அந்த மலையோடைய உச்சியில் இருக்கக்கூடியது. பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா ஒரு மலை, அது வந்து பார்வதி மலைன்னு சொல்லி அழைக்கிறாங்க. அந்த மலைக்கு போகிறது தான் இடையில் ஒரு பாலம் அமைச்சிருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம அங்கே போகலாம் வாங்க. இந்த பாலம் கடந்து நம்ம இப்போ அந்த பக்கம் போகலாங்க. நமக்கு பின்னாடி இருக்குங்களா, இந்த பாலம் வந்து கிடக்கிறது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். பார்க்கலாங்க. இது அடியில் ரொம்ப ஆழமாக இருக்கும். காட்டுறாங்க. இந்த பாலம் வந்து வெல்டிங்கெல்லாம் ரொம்ப விட்டு போயிருக்குங்க. பார்க்கலாம், அடியில் பாருங்கள். இந்த 2 மலைகளுக்கும் இடையில் காற்று ரொம்ப வேகமாக அடிச்சிட்டு இருக்குங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம், ரொம்ப நாய்ஸாக இருக்கும். நான் பேசுகிறது எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த இடைப்பட்ட பகுதியில் இந்த பாலம் அமைச்சதுனால காற்றில் அசைஞ்சு பக்கவாட்டில் இருக்கக்கூடிய இரும்புகள் எல்லாமே வெல்டிங் விட்டு போயிருக்கு. நீங்களே பார்க்கலாம், பக்கவாட்டில் அடியில் எல்லாமே வெல்டிங் விட்டு போயிருக்கு. இந்த பாலத்து மேலே போகிறவங்க ரொம்ப சேஃப்டியாக போங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இரும்புகளை பிடிக்காமல் முடிஞ்ச வரைக்கும் சென்டரில் நடந்து போக முயற்சி பண்ணுங்கள். எத்தனை நாளைக்கு இருக்குன்னு தெரியல. இந்த வழி கண்டிப்பாக அந்த வழியில் வரீங்கன்னா பார்த்து ரொம்ப கவனமாக வாங்க. முன்ன மாதிரி இல்லை வழி. இப்போது இந்த வழியில் தான் நம்ம போனோங்க. மரம் பிடிச்சி மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். இங்கே ஒரு மரம் இருக்குல்ல, அங்கே போய் போகலாம். மரத்து மேலே ஏறி நம்ம மேலே போகிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட் கேமரா வந்து நானே ஏறுவேன். நீ ஏறுவியா? ஏறிட்டான். மேலே ஏற வேண்டியதான். இந்த மலையில் ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் மேலே ஏறி வரோம். இருக்கும் மேலே ஏறி வியூ பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் நான் வந்தப்போ ஒரு அடி ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த கிளிப்பை எடுத்து போகிறேன் பாருங்கள். ரோப்பு பாருங்கள்.
இங்கேருந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அந்த பாலத்திற்கு. பாலம் ரொம்ப அன்கண்டிஷனில் தாங்க இருக்குது. இப்போ இதில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு தான். இறங்கி போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது சொன்னேன் இல்லைங்களா, அது எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போது பல வருஷம் நான் வந்து இப்போ அங்கேருந்து வியூ பார்த்தீங்க இல்லைங்களா, இங்கேருந்து பாருங்கள். காற்று கொஞ்சம் வேகமாடிக்குதுங்க. ரொம்ப சுற்றி பார்க்க எல்லாமே மலைகள் தான். ஆந்திரானாவே ரொம்ப மலைகள் நிறைந்த ஒரு பகுதி தான். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் உங்கள் கண்ணால் பார்த்தா தான் இந்த அழகை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இந்த புலிகுண்டு மலை உருவானதுக்காக ஒரு கதை இருக்குங்க. ஒரு புராண ரீதியாக ஒரு கதை இருக்குன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அதை சொல்கிறேன். இப்போ பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டை வந்து நடந்திருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த கதை. நீ பெரியவனா நான் பெரியவனா சொல்லி இவங்களுக்கு இருவருக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு சண்டை நடந்திருக்கும். அந்த சண்டையை தீர்த்து வைக்க சிவபெருமானும் வந்திருப்பார். அந்த சண்டை நடந்த இடம் இந்த இடம் தான் சொல்கிறாங்க. அப்போ சிவபெருமான் இந்த இடத்துல வந்து சிவபெருமான் வந்து சொல்கிறாங்களா, என்னோட உச்சியை யார் தோறாங்களோ அதே போல் என்னோட அடியை யார் தோறாங்களோ முதல்ல அவங்க தான் பெரிய ஆளுன்னு சொல்லி சிவபெருமான் சொல்கிறாரு. இவங்க இருவருமே போகிறதுக்கு முன்னாடி சிவபெருமான் கிட்ட வந்து சத்தியம் வாங்கிக்கிட்டதா சொல்லப்படுது. இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம்ங்கிறது, நாங்கள் இருவரும் வர்ற வரைக்கும் சிவபெருமான் வந்து இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி சத்தியம் வாங்கிக்கிறாங்க. இங்கே இருவரும் போனது தான். ஏன்னா இவங்களுடைய இருவராலும் அவருடைய உச்சியும் தொட முடியல, யாராலும் பாதத்தையும் தொட முடியல இல்லைங்களா. அதனால் சிவபெருமான் இங்கே இருந்துட்டாருன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு நம்பிக்கை. அதே போல் இரவு நேரத்தில் இந்த மலை மேலே வந்து உடுக்க சத்தம் வந்து கேட்குறதா சுற்றி இருக்க ஒரு கிராம மக்கள் வந்து பதிவு பண்ணக்கூடிய ஒரு கருத்துங்க. இது வந்து இந்த மலையோடைய புராண கதை. இந்த புலி குண்டுன்னு சொல்லக்கூடிய இதற்கான பெயர் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு புலி என்பது தமிழும் புலிகள் தான், தெலுங்குலும் புலிகள்னு சொல்லுவாங்க. குண்டு என்பது மிகப்பெரிய பாறைகள் இருக்குங்களா, குண்டுன்னு சொல்லுவாங்க தெலுங்கில். தமிழில் நம்ம பாறைகள்னு சொல்லுவாங்க, குன்றுகள்னு சொல்லுவாங்களா. அது மாதிரி இந்த குன்றுகள் நிறைந்த இந்த மலைப்பகுதியில் புலிகள் வந்து வாழ்ந்ததாக சொல்லப்படுதுங்க. ஒரு சில காலங்களுக்கு முன்பு இந்த இடத்துல வந்து புலிகள் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. அதனால் புலிகள் வாழ்ந்த பகுதினால புலிகள் அந்த குண்டு கீழே இருந்த பாறைகளுக்கு கீழே இருந்ததுனால புலி குண்டுன்னு சொல்லி இந்த ஆந்திராவில் அந்த பேர் வந்தது. அதே போல் இப்போ புலிகுண்டு ராக்குன்னு சொல்கிறோம். இதுதான் இந்த மலையோடைய புராண கதைங்க. இப்போ நம்ம இங்கேருந்து இந்த மலை இறங்க போகிறோம். இறங்குறதுக்கு நம்ம வேறு வழியில் இறங்க போகிறோம். அதனால் வீடியோ முழுசாக பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நம்ம இந்த இரண்டாவது மலைக்கு வந்து ஏறி வந்த வழி வேறு வழி இல்லைங்களா, இறங்கி போகிறது இன்னொரு வழியில் போகலாங்க. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். போயிட்டு இருக்கான் பாருங்கள். இதில் தான் ஆரம்பத்தில் மக்கள் வந்துட்டு இருந்தாங்க. ஆரம்பத்தில் இந்த வழியில் வந்துட்டு இருந்தாங்க. அந்த மரம் வந்து பெருசானதுனால வரமுடியல. வாழப்போலாம். இதுக்குள்ளே ஒரு காலை விட்டு இந்த பக்கம் ஒரு காலை எடுத்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வழியில் வர்றது. யாரும் ட்ரை பண்ணாதீங்க. சும்மா இப்படியும் ஒரு வழி இருக்குதுன்னு காட்டுறதுக்காக நான் வந்துட்டு இருக்கேன். இந்த வழி ரொம்ப கஷ்டமாக இருக்குங்களா? ஜாஸ்தி கஷ்டமாக இருக்கும். அந்த பக்கம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குல்ல? வரும்போது அப்படி வந்தோம். அந்த பக்கம் நான் எல்லாம் டைட்டாக இருந்துச்சுன்னா ஒரு டைம் கீழே போயிட்டான். அந்த பக்கம் ஒரு வழி இருக்குல்ல, அந்த பக்கம் இருக்கா? அந்த வழியில் நாங்கள் வந்தோம். சும்மா காட்டில் இந்த பக்கம் வழி இருக்கின்றதை இப்படி வந்துட்டு இருக்கு. நீ கேமரா எடுத்துட்டு நீ நல்லா ஆகலாம். நான் ரெண்டு கை பிடிச்சிட்டு வந்துட்டு எனக்கே பயமா இருக்கு. இந்த கேப்பில் வந்தீங்களா? சரி. இப்போது இந்த வழியில் போனாங்க. இதுதான் கொஞ்சம் படுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். எப்படி போகிறது? போடா. வழி நல்லா தான் இருக்கும், கொஞ்சம் குனிஞ்சி போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் யாராச்சும் வரீங்கன்னா நம்ம முதல்ல காட்டினாங்களா அந்த வழியில் போங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த மரத்தை தாண்டது தான் கஷ்டங்க. இந்த பிரிட்ஜில் அவங்க வந்தவங்க சொல்கிறாங்க, சப்போர்ட்டே நம்ம சைடில் பிடிக்கக்கூடாது, சென்டரில் தான் நடந்து போங்க. ஏன்னா ஃபுல்லாக வெல்டிங் விட்டு போயிருக்கு. இந்த பக்கம் மொத்தமே தெரியுது, அப்படியே ஆடுது பாருங்கள். கம்ப்ளீட்டாக வெல்டிங் விட்டு போயிருக்கு. சென்டர்லேயே போடா, சைடில் எதுவும் பிடிக்காது. ஏன்னா கம்ப்ளீட்டாக விட்டு போயிருக்கு, வெல்டிங்கு ஆடுது. கீழே பாருங்கள், நல்லா பள்ளமாக இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் வீட்டுக்கு தெரியுதுங்களா? சும்மா பேருக்கு தாங்க இந்த ரெண்டு கம்பி சப்போர்ட்டுக்கு இருக்குது. ரொம்ப விட்டு போயிருக்கு, பராமரிக்கல யாருமே. சிவராத்திரி போன்ற நாட்களில் வந்தீங்கன்னா இந்த மலைக்கு மேலே ஏகப்பட்ட மக்கள் இருப்பாங்க. ஏறத்துக்கு ஜனம் ஃபுல்லாக இருப்பாங்க. மலை ஃபுல்லாக ஜனம் தான் இருப்பாங்க. அப்போ சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாமே வருவாங்க. அந்தளவுக்கு மக்கள் வரக்கூடிய இடம் தான் இந்த இடம். இங்கே இன்னொரு பாதை வந்து முதல் அமைச்ச பாதை, அது அதில் இறங்க போகிறோம், வாங்க போகலாம். இந்த வழியை தாங்க இந்த பாறையோட பிளவு இருக்கு இல்லைங்களா, இந்த பிளவில் தான் நம்ம இறங்க போகிறோம். நம்ம ஏறி வந்த வழி வந்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய பிளவில் தான் நம்ம ஏறி வந்தோம். இந்த மலை முழுவதுமே ஒரே பிளவு தான். இந்த பிளவை பயன்படுத்தி தான் வழிகள் அமைச்சிருக்காங்க. இதில் வந்து முதல்ல அமைச்ச வழின்னு நினைக்கிறேன், அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஏறி வந்த இந்த பக்கம் வழி வந்து பழைய புது வழி இது. இப்போது இந்த வழியை தான் வந்தோம் இல்லைங்களா, இப்படி தான் நம்ம ஏறி வந்தோம். இப்போது இந்த வழி தாங்க நம்ம ஏறி வந்த பாதை.
ஃபஸ்ட்டில் வந்தோம் இல்லையா, இந்த வழியில் வந்தோம். இதில் வந்து இரும்பு படிகளெல்லாம் அமைச்சிருக்காங்க இல்லைங்களா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவே இந்த வழியில் பார்த்தீங்கன்னா வெறும் படிகள் மட்டும் தான் அமைச்சிருப்பாங்க. இந்த பாறையோட பிளவை பயன்படுத்தி வெறும் படிகள் மட்டுமே அமைச்சிருப்பாங்க. இதில் படிகள் இறங்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் பிளவு இருக்காது. அங்கேருந்து ஜிக்ஜாக்கில் நமக்கு இரும்பு படிகள் அமைச்சிருப்பாங்க. சரி போல வாங்க. இதுலேயும் நம்ம டார்ச் இல்லாமல் உள்ளே போக முடியாது. கண்டிப்பாக இங்கேயும் நமக்கு லைட்டிங் தேவை. ஏறவும் இறங்கவும் சொல்லி 2 வழிகள் இது பயன்பாட்டில் இருந்திருக்கு. இப்போது அந்த பக்கம் வந்து இரும்பு படிகள் சரியில்லைன்றதுனால கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்காங்க. இங்கேயும் ஃபுல்லாக இருட்டாக தாங்க இருக்கும். நம்ம லைட் இல்லாமல் போக முடியாது. நான் ஒரு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த பக்கம் வந்து. எப்படி இருக்குன்னு தெரியல வழி சுத்தமாக. ஏன்னா மேலே அந்த பாலமே ரொம்ப சிதலமடைஞ்ச நிலையில் இருக்குது. தெரியுதுங்களா, பிளவு தெரியுது பாருங்கள். எதுக்கில் பாருங்கள், பாறைகள் வந்து எப்பப்போ வந்து விழுந்துருக்கு. அப்படி எப்படி இருக்குது பாருங்கள். அதுதான் மேலே அந்த பாலமே அந்த அளவுக்கு இருக்குது. இங்கே படிகள் எப்படி இருக்குதுன்னு தெரியல. படிகள் ரொம்ப சூப்பராக இருக்குது. மிஸ் ஆனால் உருண்டுக்கிட்டே போயிடும். அதனால் இந்த வழியிலையும் கொஞ்சம் ஒன்றும் ரிஸ்க்கெல்லாம் இல்லைங்க. இந்த புலிகுண்டு மலையில் வைக்கக்கூடிய காலை வந்து சரியான இடத்துல பார்த்து வச்சு வந்தால் போதும். ஆனால் ஃபுல்லாக வௌவால்களுங்க, சின்ன சின்ன வௌவால் இருக்குது. ஃபுல்லாக வௌவால் எச்சங்கள்லாம் இருக்குங்க. அங்கே தெரியக்கூடிய கேப் வந்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மலை. இந்த 2 மலைக்கு இடுக்கில் தான் அமைச்சிருக்காங்க. இந்த வழி தான் எப்படி இருக்குன்னு தெரியல. இறங்கிட்டு நம்ம கொஞ்சம் தூரம் இந்த மலையை சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும் பார்க்கிங் பிளேஸ்க்கு. இங்கே தான் நமக்கு அப்படியே செங்குத்தாக இறங்கும் கீழே படிகள். இங்கே அப்படியே உட்கார்ந்து தான் இறங்குற மாதிரி இருக்குது. ஏன்னா பாறை அந்தளவுக்கு இருக்குது. முன்னாடி பாருங்கள் எப்படி இருக்குது. இங்கே கூட வாட்டர் கண்ணுங்க. எல்லா இடத்துலையும் மனித கழிவுகள் திரும்பி பாரு. பிரம்மாண்டம் அந்த மலை. இந்த மலையை 2ஆக பிளந்துருக்கு. ஒரே பாறையாக தான் இருந்திருக்கணும். இது 2ஆக பிளந்துருக்கு. இங்கே தெரியுது பாருங்கள். அங்கேருந்து நமக்கு இந்த ஜிக்ஜாக் படிகள் அமைச்சிருக்காங்க. கீழே போயிட்டு மேலே கட்டுற பாருங்க இப்படி இருக்குது அந்த வழின்ட்டு. இந்த இரும்புகள் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரியலைங்க, அதுதான் பிரச்சனை. பார்த்து தான் டேய் பார்த்து இறங்குங்கடா. ஒவ்வொருத்தரும் வாங்க டேய், எல்லோரும் வரக்கூடாது. ஒவ்வொருத்தரும் வாங்க. இரும்பு எல்லாம் வெள்ளு விட்டு போயிருக்கு தெரியுதுங்களா, இதுதான் பிரச்சனை. ஓகே, நல்லா தான் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் வழி. இந்த வழியில் தான் வந்தோம். சரி ஒவ்வொருத்தரும் இறங்கணும் சரியா. இந்த மலை வந்து 2ஆக பிளந்துருக்குங்க. இந்த மலையோட பிளவில் தான் இந்த படிகள் வந்து அமைச்சிருக்காங்க. கீழே காட்டுறேன் பாருங்கள். காற்று ரொம்ப வேகமாக அடிக்குதுங்க இந்த கேப்பில். தெரியுங்களா, கேப்பில் அந்த பக்கம் இந்த பக்கம் ரொம்ப வேகமாக அடிக்குது காற்று. படிகள் அப்படியே இந்த பைப் வைப்ரேஷன் ஆகுது, அந்த காற்றுக்கு ஆடுது அப்படி. இந்த 2 மலைக்கும் இடையில் ஜிக்ஜாகில் தான் அந்த படிகளை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த பாறை பாருங்கள், எங்கேருந்தோ வந்து மேலேருந்தோ வந்து விழுந்திருக்கு பாருங்கள். கோபுரில் உங்களுக்கு சின்னதாக தெரியுங்க. மேலே பாருங்கள் அந்த பாலம் தெரியுதுங்களா, அதுதான் நம்ம மேலே ஏறின பாலம். அது நேரில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். எவ்வளோ ஒரு பாறை பாருங்கள், அங்கே இருக்குது பாருங்கள். கீழே வந்து விழுந்திருக்கு. அந்த அடிக்கு நம்ம போகணும். இறங்கி இந்த பக்கமாக நம்ம நடந்து போகணும். சரி வாங்க போகலாம். ஒவ்வொருத்தரும் வாங்க. இங்கே பாருங்கள் படி ரொம்ப குறுகலாக இருக்குது. இங்கே வந்து இப்படி திரும்பி தாங்க இறங்கணும். ஆனால் படிகள் ரொம்ப சுகராக இருக்குது. தெரியுதுங்களா, கீழே பாருங்கள் அப்படியே இறங்க முடியாது. நம்ம பின்னாடி பக்கம் திரும்பி தான் இந்த பக்கம் இறங்கணும். காற்று அடிக்குதுங்க, வேறு ஒன்றும் இல்லை. காற்று அடிக்குது. ஹைட்டு எனக்கு ஆல்ரெடி வந்திருக்கோம், பிரச்சனை இல்லை. இந்த இது ஸ்டாண்டர்டாக நிற்குமான்றது தான் எனக்கு பாருங்கள். இந்த இடம் காட்டுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா. கால் வைக்கிற இடத்துல மொத்தமே ஓட்டேன், கம்பியெல்லாம் போயிட்டு இருக்குது. கொஞ்சம் தூரம் தான், பொறுமையாக இறங்கிட்டோன்னா பிரச்சனை. இந்த வழி யாருமே பயன்படுத்துறதில்லை. திரும்ப இங்கே பாருங்கள், இங்கே திரும்பி தான் இறங்கணும் நம்ம. ஒன்றும் இல்லை, இந்த படிகள் ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த படி ரொம்ப டேஞ்சராக இருக்குது. 2 கை யூஸ் பண்ணாமல் இறங்க முடியல. கேமரா வேறு இருக்கு இல்லைங்களா, எதுக்குன்னு சொல்லி காட்டுறேன் இருங்க. இந்த இடம் பாருங்கள், நான் கால் வைக்கிற இடம் எல்லாமே போய்ட்டு இருக்குது. நான் சைடில் கால் வைக்கும்போது பார்த்து வைங்க சரிங்களா. படி வந்து நேராக வந்தால் இப்படி வரணும், படியே இப்படி வச்சுருக்காங்க, அதான் பிரச்சனை. இங்கே கால் வைக்கும்போது கீழே பார்த்து, கீழே ஓட்டையாக இருக்குது வா. இதுவும் அதே மாதிரி தான் படி, அவ்வளோதான். வந்துட்டோம் கீழே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போ. இதில் வந்து ஓரளவுக்கு இறங்கிடலாம். இந்த வழியில எல்லாம் குழந்தைங்க லேடிஸ் எல்லாம் வர முடியாதுங்க. பாருங்கள் மொத்தமே டேமேஜ்.
அதுதான் இந்த வழி வந்து கொஞ்சம் டேஞ்சர்னு சொல்கிறேன். தெரியுதுங்களா? மொத்தமே போயிட்டு இருக்குது. இங்கே சுத்தமாக இல்லை, தெரியுதுங்களா? சுத்தமாக இல்லை, மொத்த படிகள் போயிட்டு இருக்குது. இந்த வழி வந்து பயன்பாட்டில் இல்லை. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மிஸ் ஆனாலும் நமக்கு ரொம்ப ரிஸ்க் ஆகிடுங்க. இந்த மலை பகுதியில் முடிச்சிட்டோம். எப்படி இருக்கு பாருங்கள், ஜிக்ஜாக் படிகள் தெரியுதுங்களா? அதுதான் மேலே அந்த பாலம். இந்த வழி வந்து வீடியோவுக்காக காட்டணுன்றதுக்காக தாங்க நான் காட்டினேன். தயவு செஞ்சு இந்த வழியில் லேடிஸோ குழந்தைகளோ இல்லை பயமாக இருக்கிறவங்களோ கண்டிப்பாக வராதிங்க. ரொம்ப ரிஸ்க்குங்க. நிறையா இடம் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், அப்போதுக்கும் இப்போ பார்த்தாவே ரொம்ப டேமேஜ் இருக்குது, ரொம்ப டேஞ்சராக தான் இருக்குது. ஓகேங்களா? அதுக்காக சொல்கிறேன். இப்போது இங்கேருந்து நம்ம இந்த மலையை அப்படியே சுற்றிக்கிட்டு வந்துடும், நடந்து போகிற மாதிரி இருக்குங்க. இந்த பைக் விட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு போகிறதுக்காக அந்த வழி எப்படி இருந்துச்சு அப்படியே பார்த்துட்டு போயிடலாங்க. இப்போது இந்த வழியை தான் நம்ம இறங்கி போனோம். இதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் அங்கங்கே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். ஸ்டார்ட்டாக பார்த்துடலாம். இதெல்லாம் படிகள் அமைச்சிருக்காங்க தெரியுதுங்களா? ஆரம்பத்தில் இந்த வழியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த இரும்புகள் வந்து அப்பப்போ திரும்ப ஒர்க் பண்ணியிருந்தா, அப்பப்போ ஒர்க் பண்ணி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். இடம் கரெக்டாக மெயின்டெனன்ஸ் இல்லை, அதுதான் காரணம். பாருங்கள், எல்லாம் வந்து முழுசாக வந்து எல்லாம் வந்து பாறைகளை அடுக்கி படிகளை வந்து அமைச்சிருக்காங்க. ஆரம்ப கட்டத்தில் நல்லா செயல்பாட்டில் இருந்திருக்கு வழி, இப்போவும் நல்லா தான் இருக்குது. அந்த ஜிக்ஜாக் படிகள், அந்த இரும்பு படிகள் தான் நமக்கு ப்ராப்ளம். எல்லாமே இது போகிற படிகள் அமைச்சிருப்பாங்க நம்ம கீழே போகிற வரைக்கும். இந்த வழி நல்லா தான் இருக்கும், நேராக போயிடலாம். இந்த வழியில் கொஞ்சம் மர செடிகள் எல்லாம் இருக்கும், அவ்வளோதாங்க. வேறு ஒன்றும் ரிஸ்க்கெல்லாம் கிடையாது. இந்த வழியில் நேராக போயிடலாம். ஒரு சில இடத்துல கொஞ்சம் செங்குத்தாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல எல்லாமே சைடில் முள் இருக்குங்க. ஓகே, வெறும் கொடின்னு நினச்சி பிடிக்கலாம், தெரியுதுங்களா? மொத்தமே முள் தான், வெறும் கொடி மாதிரி இருக்கும். பிடிச்சிங்கன்னா முள், தெரியுதுங்களா? பிடிச்சிங்கன்னா முள் குத்திடும். காட்டில் அனாவசியமாக எந்த ஒரு செடியும் கொடியும் பார்க்காம பிடிக்கக்கூடாது. இந்த இடம் தான் கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் இறங்கி ஏறுறது. அதான் வந்துட்டாங்க. இனிமேல் கொஞ்சம் சமதளமாக இருக்கும், போயிடலாம். இங்கே மலை தேன் பாருங்கள், மலையில் நிறையா மேலே வந்து மலை தேன் இருக்குது. அங்கேயெல்லாம் இருக்குங்களா? நிறையா இருக்குது. யாரோ எடுத்துருக்காங்க, கீழெல்லாம் வந்துருக்கு. தெரியுது பாருங்கள், அந்த பாறையில் நிறையா தேன்கள் வந்து கட்டியிருக்கு. இதெல்லாம் யாரும் எடுப்பாங்க, இவ்வளோ லைட்டில் வந்து எப்படி எடுப்பாங்க தெரியல தேன். இப்போ நம்ம இறங்கி வந்த இந்த பாதை, இந்த வழி வந்து அட்வைசபிள் கிடையாது, யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இந்த வழி தாங்க நம்ம இந்த வழியில் ஏறி வந்தோம். இது வந்து ஏறி வந்த வழி. இது வந்து மலை ஆரம்பிக்கக்கூடிய அடிவாரம். மலையேற நம்ம ஆரம்பிச்சோங்களா, அந்த மலையோட அடிவாரம் இது. இப்படியே நம்ம போனோன்னா பைக் பார்க் பண்ணியிருக்கிற இடத்துக்கு போயிடலாம். அதான் நம்ம பார்க்கிங் பிளேஸ் வந்துட்டாங்க. பைக் வந்து இங்கே தான் விட்டுருக்கோம். இப்போது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. நம்மளுடைய ஓன் ரிஸ்கில் தான் நம்மளோட வண்டியெல்லாம் இங்கே நிறுத்திட்டு போனோம். வந்து 4 கிளாக்கும் போட்டுருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது ட்ராவல் பண்ணுறாங்களாம் கண்டிப்பாக வந்து பைக்ஸை வந்து சேஃப்டியாக நிறுத்துங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதே போல் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்முடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இணைந்தே பண்ணிப்போம். இந்தியன் ட்ராவலர் சிஜேவுடன், ஸ்டே நேச்சுரல் எக்ஸ்ப்ளோரர்.